போதும் ஆயிடுச்சு. பாருடா, காலையிலேயே பெரிய சவாரி எடுத்துட்டு போல இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2 சவாரி கிடைச்சா போதும். அதோட முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்லனா பக்கத்து தெரு பாய் கடை வரைக்கும் சின்ன சின்ன சவாரியா பொழுதன்னைக்கும் காத்து கிடக்கணும். இனிமே நீங்க 2 பேரும் கல்யாண தம்பதிகளா புருஷன் பொண்டாட்டி லட்சணத்தோட நீங்க தனத்தை தனம்னோ இல்ல கூட செல்லம் குட்டிமா புஜ்ஜி அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்கும் சேர்த்து கூப்பிடணும். அதே மாதிரி தனம் நீயும் கதிர் சார்ன்றத சார கழி விட்டுட்டு கதிர் ஏண்டா கதிர்னு கூப்பிடு. என்னால அவர் அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. சரி வேணாம், வாடா போடான்லாம் கூப்பிட வேணாம். நம்ம ஊர் லேடிஸ் மாதிரி ஏங்க வாங்க போங்கன்னு கல்ச்சரை காப்பாத்து. என்ன சரிதானே? தனமா கொஞ்சம் அப்படி தள்ளி போய் நில்லுங்களேன். எதுக்கு? அட ஒரு 4 அடி தள்ளி நில்லுங்களேன். அட அங்க போய் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க போங்க. எதுக்கு இதெல்லாம்? அட வாய் மூடி சும்மா இருடா. எதுக்கு? அட முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத. என்ன செல்லம், ஸ்கூல் முடிச்சு வந்துட்டீங்களா? ஆமா. ஏந்தானமா ஏந்தானோ பாப்பாக்கு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்க கூட்டு வந்துட்டீங்க? இல்ல சார், நான் வீட்டுக்கு தான் போனேன். ஆனா நிலா தான் வீட்டுக்கு போக பிடிக்கல, கடைக்கு போலான்னு சொன்னா. அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் நிலா குட்டிக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல? அப்பா அங்க யாருமே என் கூட விளையாடவே வர மாட்டாங்கப்பா. நான் மட்டும் தனியா இருக்கணும். பாட்டியும் ராதிகாவும் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கன்னா நீங்களும் அம்மாவும் இருப்பீங்க.